இன்றைக்கி நாங்கள் இப்படி ஏமாறுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பவானி போய்ட்டுருக்கோம். எதுக்குன்னா பாட்டி டூர் போகிறாங்க, அதனால் வழி அனுப்பி வைக்கிறக்காக போய்ட்டுருக்கோம். டூர்னோடனே ஊட்டியோ கொடைக்கானலும் நினச்சிக்காதீங்க. பாட்டி இப்போ நேஷ்னல் டூர் போகிறாங்க. நாங்கள் தான் இன்னும் லோக்கலுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். நேஷ்னல் டூர்னால் காசி போகிறாங்க பாட்டி. காசி ஸ்பெல்லிங் தெரியுமா? கண்ட்ரி ப்ரோஸ். கார் ஓட்டி ஓட்டி டயர்டானனால நம்ம ப்ரோ இதுக்கு மேலே கார் ஓட்டணுன்னா காஃபி குடித்தாதான் கார் ஓட்டுவேன்னு சொல்கிறாரு. சாக்லேட் காஃபே. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விஜயமங்கலம் டோல்கேட்டை தாண்டி இங்கே ஒரு காஃபி கடை செம ஃபேமஸ்ன்னு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் காஃபி கடை லீவு. சரி ஓகே பவானியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வந்தோடனே எல்லோரும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேம் லாக்டவுனில் செம ஃபேமஸாக இருந்த கேமு. சரி கேம் விளையாண்டு முடிச்சுட்டு ஆற்றுக்கு போகலான்னு போனால் ஆற்றுல சுத்தமாலுமே தண்ணி இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. மேலே இருக்கிற வீடியோவில் தண்ணி போகிற மாதிரி தான் போகும். ஆனால் இப்போ நாங்கள் வந்த நேரத்தில் தண்ணி போகலை. ஆனால் அதே இடத்துல கொஞ்சம் தூரமாக பார்த்தோன்னே ஒரு அருவி மாதிரி வந்தது. என்னடா இது அருவி மாதிரி வருதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா எல்லோரும் குளிச்சுட்ருக்காங்க. பாட்டியை வழி அனுப்பி வச்சுட்டு நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.